நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த தேதியை அறிவிச்சாச்சு. தேர்தல் தேதி 23 ஏப்ரல் 2026. முடிவுகளுக்கான தேதி வந்து மே 4 2026. இப்போ நம்ம என்ன செய்யணும்? யாருக்கு நம்மளுடைய ஓட்டை போட போறோம்ன்றதுல ரொம்ப சிந்திச்சு செய்ய வேண்டிய விஷயம். யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றத நான் சொல்ல போறது இல்ல. ஆனா யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்றத சில கிரைட்டீரியா, சில காரணிகளை உங்ககிட்ட முன்னெடுத்து வைக்க போறேன். முடிவுகள் உங்க கையில தான். இப்ப நடக்கக்கூடியது தமிழ்நாட்டுடைய எலெக்ஷன். தமிழ் மக்கள் ஆகிய நாம் தான் போய் ஓட்டு போட போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திணிப்பு. நம்ம மேல திணிக்கக்கூடிய ஹிந்தி திணிப்பு. இததான் நம்ம முதல்ல புறக்கணிக்கணும். ஹிந்தி திணிப்பு நம்ம மேல இருக்கக்கூடாதுன்னு. அப்போ யாரு நம்ம மேல ஹிந்தியை திணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்மளுடைய ஓட்டு கிடையாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்கணும். செகண்ட், தமிழ் பண்பாட்டை அச்சுறுத்தும் விதமாக இருக்கக்கூடிய கொள்கைகள். நம்மளுடைய தமிழ் பண்பாட்டு என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். அது அச்சுறுத்தும் விதமாக இருக்கக்கூடிய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய சில கட்சிகள், அவங்களுக்கு நம்மளுடைய ஓட்டு எப்பவுமே இருக்கக்கூடாது. மூணாவது நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமானது, மாநில உரிமை பறிபோகுதல். மாநில உரிமைனா என்ன? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சில உரிமைகள் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில உரிமைகள் இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் சிலது செய்யணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலது செய்யும். ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட்டை செய்ய விடாம தடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த உரிமைகளை பறிக்கிறது. இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ்ல நடக்குது. நம்ம இடத்துல அது நடக்க கூடாது அப்படின்னா யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்றத நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. நான்காவதா சொல்ல புரியுது அரசியல் அனுபவமின்மை. அரசியல்ல அனுபவம் இருக்கணும். அனுபவம் இருக்கிறவங்க தான் அரசியலுக்கு வரணும். அப்ப அனுபவம் இல்லாதவங்க வரக்கூடாதா? அப்படிலாம் சொல்லல. எல்லாருமே அரசியலுக்கு வரணும். புது இளைஞர்கள் அரசியலுக்கு இருக்கணும். அப்பதான் வந்துட்டு நம்ம நாட்டு மென்மேலும் வளரும். ஆனா அந்த அரசியலுக்கு வரப்போறவங்களுக்கு கொள்கை வந்துட்டு கரெக்டா இருக்கணும். அவங்க என்ன கொள்கை கொண்டு வராங்க, அது எப்படி மக்களிடையே சேர்க்கிறதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அந்த கட்சியில இருக்கிற தலைவருக்கு மட்டும் இல்ல, தலைவருக்கு கீழே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அது அவங்க பின்பற்றணும். ஆனா கொள்கையே இல்லாம, கொள்கைனா என்னன்னே தெரியாம, அந்த அரசியல் அனுபவமே இல்லாம வரக்கூடிய கட்சிக்கு நம்மளுடைய ஓட்டு இருக்கக்கூடாதுன்றது ஒரு முக்கியமான காரணியா. அடுத்ததா மத சார்பின்மைக்கு எதிரான ஆபத்து. அதாவது நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தோழமையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் அப்படின்ற ஒரு டிஃபரன்சியேஷன் இல்லாம எல்லாருக்கூடயும் நல்ல தோழமையில பழகக்கூடிய ஒரு நாடு. இதுல வந்துட்டு மதத்தை வச்சு ஒரு பிரிவினை இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சோ அப்ப அப்படி நினைக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தான் நம்மளுடைய ஒரு ஓட்டு. இப்ப நான் லிஸ்ட் பண்ணிருக்கிறது வெறும் ஒரு 5ல இருந்து ஒரு 6 ஆப்ஷன் தான். இதை தவிர்த்து இன்னும் நிறைய இருக்கு. சிந்திச்சு வாக்களிங்க. யாருக்கு வாக்கு அளிக்க கூடாதுன்றத நான் சொல்லியிருக்கேன். யாருக்கு வாக்கு அளிக்கணும்ன்றத யோசிச்சு சிந்திச்சு வாக்களிங்க.